வணக்கம் ரவி. தமிழகத்தில் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக முதல்வர் அவர்கள் ராமதாஸ் குறித்து செய்தியாளர்கள் கேட்டுள்ளனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அவர் அறிக்கை வீட்டிலிருந்தே விடுவார் என்று ஒரு வார்த்தை விட்டதை அடுத்து தமிழகத்தில் பாமகவினர் பல்வேறு இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் போலீசார் அனுமதி இல்லாமல் சுமார் 20-30க்கும் மேற்பட்டோர் திடீரென 4 முனை சந்திப்பில் குவிந்தனர். இதனை அடுத்து போலீசார் தற்காப்புக்காக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் 5 காவல் ஆய்வாளர்கள், 10 உதவி ஆய்வாளர்கள், 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தனர். இந்நிலையில் திடீர் பாமகவினர் வந்ததால் உடனடியாக அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். இதனால் அவ்விடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலினை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் பாமகவினர் போராட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டு கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கியதை கேட்டோம். வணக்கம் ரவி. அதாவது நேற்று சென்னையில் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம்னால் பாமக தலைவர் ராமதாஸ் குறித்த கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினர். அப்போது அதற்கு முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை கண்டிக்கும் வகையில் நேற்றே பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பாமக கட்சியை சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் பல போராட்டங்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக நேற்று இரவு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பார்த்தோமானால் சுமார் 20க்கும் மேற்பட்ட பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்தனர் காவல்துறையினர். அதைத் தொடர்ந்து இன்று வேலூரிலும் இந்த போராட்டமானது நடைபெற இருந்தது. அதாவது வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சுமார் 50க்கும் மேற்பட்ட பாமக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த முதலமைச்சர் சொன்ன கருத்தை எதிர்க்கும் வகையிலும் அவரை கண்டிக்கும் வகையிலும் பார்த்தோம்னால் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருந்தனர். அப்போது அங்கிருந்த வேலூர் காவல்துறை, அதாவது வேலூர் டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவர்களிடம் தெரிவித்தனர். இருந்த போதிலும் காவல்துறையினருக்கும் பாமக கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்தின் இறுதியில் பார்த்தோம்னா காவல்துறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை போராட்டம் செய்வதற்கு முன்பாகவே அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை காவல்துறை வாகனத்தில் கைது செய்து ஏற்றினர். அப்போது காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாமகவினர் தொடர்ந்து முதலமைச்சருக்கு எதிரான கோஷங்களை, கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடனே அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை வாகனங்களில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்திருக்கின்றனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த பாமக கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவி, பாமக ராமதாஸுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் வேலூரில் போராட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை நடத்த முற்பட்ட 40 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கின்றது. விவரங்களை எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.